நாங்கள் எல்லோரும் மண்டையக்காட்டுக்கு போனோமா, அப்போது ஃப்ரெண்டில் 2-3 கோழிகள்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் முடிச்சு நாங்கள் மெயின் பர்பஸ் போனது என்னென்னா, அந்த பொங்க வைக்கணும். நாங்கள் இந்த ஒரு வருஷமும் நாங்கள் சிக்கன் மட்டன் இதை மாதிரி மட்டன் மாதிரி வைப்போம். அது மாதிரி எல்லா வருஷமும் செய்வோம். அதுக்காண்டி பூஜைப்போ கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, எல்லாம் லைவ். சரி, இப்போ நம்ம சிக்கன் எப்படி வைக்கிறதுன்னு ஒரு ஸ்மால் டெமோ மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சரி, எல்லா மாதிரி அந்த வெள்ளை கலரில் எண்ணத்தையெல்லாம் இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க, அதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் வீடியோ தான் இது. பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு ஷார்ட்ஸும் ஒரு நார்மல் வீடியோவும் எடுத்து போட்டாச்சுன்னா சரி எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ள. சரியா, ஒரு லைக் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடுற டைமில் ஒரு மோட்டிவேஷன் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இனி அந்த பரன சில்லி பவுட்ரு அதெல்லாம் போட்டவொன்னே கலருக்காண்டி அதெல்லாம் போட்டோன்னே பார்த்தீங்களா கமன்னு இருக்குது. சரி, அடுத்தது அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. சட்டி கரிஞ்சாலும் சரி, நம்ம அதெல்லாம் கணக்கிலே வச்சக்கூடாது. அடுத்தது என்னத்தையே போட்டாங்களா, கறிவேப்பிலை. நான் என்னடா திரும்ப மிளகா தூக்கி போட்டுட்டா பயந்துட்டேன். சரி, அப்புறம் கறிவேப்பிலையை தூக்கி வாரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இது மல்லிப்பொடியை போட்டுட்டு நீ அடுத்து கிண்டதுக்கு ஆள் எங்கன்னு நான் கிண்ட தொடங்கியாச்சு. இனி கிண்டு. சரி, கிண்டி முடிஞ்சா சரி, அடுத்த என்ன போடுங்கப்பா. வீடியோலேருந்து போயிட்டுலாம் இருக்குது. எங்கே ஆளை காணல. நான் மஞ்சள் பொடி யாரோ ஒரு ஆள் எங்கள் அம்மா நினைக்க. அங்கே மஞ்சள் பொடியை கையில் எடுத்து போடுவாங்க, பெரிய மந்திரவாதி நினப்பு. 2 கையிலேருந்து ஒரு ஜிருதண்டா தூது அதேமாதிரி மஞ்சளை தூவுன்னு சொல்லி தூதி விட்டாச்சு. சரி, நல்ல 2-3 கிண்டு. அப்போ தான் கமன்னு மணக்குமா. சரி, நமக்கெல்லாம் தெரியாது அதை பற்றி. இது எங்கே கிரிஜாச்சு. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சால்ட்டு கம்மின்னு சொன்னாங்க. சரி, அது சால்ட்டு 2வது ஆட் பண்ணிட்டோம். இது நம்ம ஃபிஷ்ஷு என்னென்னா, நம்ம வந்து ஃபிஷ் கறி இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதனால் அயில மீன் இது. அதனால் அயில மீனை நம்ம இப்போ அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த தங்கத்தோட மதிப்பு மாதிரி இருக்குது. கண் இப்படி பாலிச்சு இழுத்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கு என்ன, அப்படியே கவர் தள்ளிட்டு. இப்போ அதான் வந்து ஒன்று ஒன்றா போட போகிறாங்க ஸ்லோ மோஷனில். அடுத்த சால்ட்டு பார்த்தா எங்கள் கிரிஜாச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டேஸ்ட்டு கம்மியாக, அந்த உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் சால்ட்டை லைட்டாக ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இப்போ அந்த ஃபிஷ் அயில மீன் அதையும் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். 1 அடுத்தது ப்ளீஸ் ஆடு. இப்போ சேர்த்து போட்டாச்சு. 4 5 ஒரு 7 8 போடணும். ஏன்னா நம்ம சட்டி நிறையாண்டாமா, நிறைய போட்டுட்டாங்க போல. சரி, ஏன்னா நாங்கள் ஒரு 10 15 20 பேர்கிட்ட ஃபேமிலிஸோடு வந்தோம். ஏன்னா திருவனந்தபுரத்தில் நிறைய ஃபேமிலிஸ்லாம் உண்டு. சரி, நம்ம எல்லாம் ஒரு வருஷம் பண்ணுறோம். சரி, இந்த வருஷம் வந்தோம். சரி, எல்லாம் தலை. நம்ம எல்லாம் இந்த மீன் தலையை பார்த்தா நம்ம டேஸ்ட் நம்ம பிடிக்கும் ஆகும். துண்டை கம்பேர் பண்ணிட்டோம், தலை தான் எங்களுக்கு பிடிக்கும். எனக்கும் சரி, எங்கள் கசின் பிரதர்ஸுக்கும் அப்படி தான். பாருங்கள், தலையில் பாதி தலை இருக்குது. சரி, ஏன்டா ஆப்பே தலை குத்துனா வச்சு கிண்டிங்கன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்கப்பா. அது வந்து ஏதோ பாயசம் ஏதோ வச்சு கிண்டினாதான், அதனால் இப்படி வச்சு கிண்டிகிட்ருக்காங்க. சரி, இனி அதுக்கப்புறம் எப்போ ஃபயர் என்ன பத்திக்குன்னு எரியுது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா தான் யோசிச்சேன். அங்கேருந்து ஒரு ஆள் சொல்கிறாங்க என்னென்னா பொடியாமல் இருக்குதுங்க. இப்போ தலை குத்தின வச்சாச்சுன்னா பொடியாக தான் என்கிட்ட கேள்வி கேட்பேங்க. நான் என்ன சமைச்சிடணும்னு இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னடா சோப்பு கலரில் ஊற்றுனேன்னு பார்த்தீங்க, அது வந்து இந்த மிளகு பொடி. ஏன்னா அது கொஞ்சம் கம்மியாகிட்டு போல் காரம், அதனால கொஞ்சம் கூட ஆட் பண்ணாங்க. சரி, அடுத்து லைட்டாக அந்த தலை ஊற்றின கிண்டியாச்சு. அடுத்து நம்ம தூரத்துலேருந்து வந்து வீடியோ வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டியாச்சுன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கு தான் நமக்கு வியூ தானே. இப்போது பார்க்க அழகாக இருந்தால் லைக் பண்ண போகிறீங்க, அவ்வளோ தானே. அப்போது சரி, எடுத்த சட்டியை பிடிச்சி இறக்கி வச்சாச்சு. கொதிச்சிட்ருக்கு. இறக்கின அப்புறம் ஜூம் மோடு